வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம இப்போ 2026ல இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ்னு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இப்பெல்லாம் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குற மாதிரி வீட்டுக்கு ஒரு கிளீனிங் ரோபோ வாங்குறது ரொம்ப சாதாரணமான விஷயமா மாறிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், உண்மையிலே இது நமக்கு தேவையான ஒண்ணா இல்ல பணத்தை வீணடிக்கிறோமா? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? ரொம்ப சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். 2026ல உங்க வீட்டுக்கு ஒரு கிளீனிங் ரோபோ வாங்குறது ஒரு ஸ்மார்ட்டான முதலீடா இல்ல ஒரு புது டெக்னாலஜி வந்தா உடனே வாங்கணும்னு ஒரு ஆசை வருமே, அந்த டெக் அர்ஜ்னால நம்ம தேவையில்லாம செய்யற ஒரு பண விரயமா? வாங்க, இந்த கேள்விக்கான விடைய நம்ம சேர்ந்து தேடலாம். முதல்ல பகுதி 1ல இந்த ரோபோக்கள் நமக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது கம்பெனிக்காரங்க இதை வாங்கினா என்னெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. சோ ஒரு ரோபோ என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் சொல்றாங்க? முதல்ல கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறீங்களா? அப்போ வீட்டுக்கு வந்து பெருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது இல்லையா? அங்கதான் இது ஒரு சூப்பர் டைம் சேவர். அப்புறம் டெய்லி சேர சின்ன சின்ன தூசு அதை அப்பப்போ கிளீன் பண்ணி வீட்டை நீட்டா வச்சுக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோட முக்கியமா உங்க வீட்டுல செல்லப்பிராணி ஒரு நாயோ பூனையோ இருந்தா அதோட முடி பிரச்சனையே சொல்லவே வேணாம். அதுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கடைசியா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு குனிஞ்சு நவுத்தி கிளீன் பண்றோமே கட்டில் சோஃபாவுக்கு அடியில, அங்கெல்லாம் இது ஈஸியா புகுந்து சுத்தம் பண்ணிடும். கேட்கும் போதே ஆசையா இருக்குல்ல? சரி, பகுதி 2 இப்போ கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது உங்க வீட்டுக்கு, உங்க லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகுமா ஆகாதா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்களே, ரொம்ப சிம்பிள். உங்க வீடு கொஞ்சம் பெருசா தாராளமா இருக்கு, தரையில வயர், குழந்தைங்களோட பொம்மைன்னு எதுவும் சிதறாம ஒரு மினிமலிஸ்ட் ஸ்டைல்ல இருந்துச்சுன்னா இந்த ரோபோக்கு அது சொர்க்கம். ஆனா அதுக்கு பதிலா உங்க வீடு ரொம்ப சின்னதா, ஒரே நெரிசலா, தரையில எப்பவும் ஏதாவது பொருட்கள் கிடக்குதுன்னா பாவம் அந்த ரோபோ ரொம்ப கஷ்டப்படும். அது உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு தேவை டெய்லி மெயின்டெனன்ஸா இல்ல டீப் கிளீனிங்கான்னு முடிவு பண்ணிக்கணும். நீங்க எந்த பக்கம் இருக்கீங்கன்னு யோசிங்க. ஓகே, பகுதி 3ல நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். அதாவது இதோட நிஜமான பிரச்சனைகள், பாதகங்கள், அப்புறம் சில அபாயங்களை பத்தி இப்ப பேசலாம். முதல்ல இந்த டெக்கர்ஜிங்கிற விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, ஒரு புது டெக்னாலஜி மார்க்கெட்டுக்கு வந்த உடனே நமக்கு அது உண்மையாவே யூஸ் ஆகுமான ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இதை வாங்கிடணும்னு ஒரு ஆசை வரும் பாருங்க, அதுதான். இந்த ஒரு ஆசையில மட்டும் நீங்க ஒரு ரோபோவை வாங்கினீங்கன்னா அது 100% பண விரயமா தான் முடியும். ஜாக்கிரதை. சரி, அப்போ எப்போ இது 100க்கு 100 வேஸ்ட்? முக்கியமான பாயிண்ட், இந்த ரோபோக்கள் நாம அழுத்தி தேய்ச்சி துடைக்கிற மாதிரி ஒரு டீப் கிளீன் பண்ணவே பண்ணாது. சும்மா மேலோட்டமா தான் பண்ணும். ரெண்டாவது, வீட்டு மூளை முடுக்குல, சேர கடியில ஏதாவது பொருளுக்கு நடுவுல போய் அடிக்கடி மாட்டிக்கிட்டு நின்னுடும். அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து விடுறதுக்கே நமக்கு பாதி நேரம் போயிடும். நீங்க ஒரு சின்ன வீட்ல தரையில நிறைய பொருளோட இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாமே ஒரு 10 நிமிஷத்துல பெருக்கிட்டு போயிடலாம். இதுல நாம கவனிக்க வேண்டிய சில மறைமுகமான ஆபத்துகளும் இருக்கு. தரையில லேசா தண்ணி சிந்தி இருந்தா கூட அதுக்கு தெரியாது, நேரா உள்ள போய் மதர் போர்டை காலி பண்ணிரும். அதே மாதிரி சார்ஜர் வயர் மாதிரி எதையாவது சுருட்டி இழுத்துடும். ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அது நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும், ஆனா அந்த ரோபோவை நாம தான் சுத்தம் பண்ணணும். அதோட டஸ்ட்பின், பிரஷ் எல்லாத்தையும் நாம தான் கிளீன் பண்ணி பராமரிக்கணும். கடைசியா கேமரா உள்ள மாடல்கள்ல நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிறதுனால டேட்டா பிரைவசி பத்தின கவலைகளும் இருக்கு. இப்போ பகுதி 4 ரொம்ப முக்கியமான கட்டம். இதோட உண்மையான விலை என்ன? வாங்க, காசு விஷயத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் கிளீனிங் ரோபோவோட விலை சுமார் 15,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இதுவே கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸ் உள்ள அட்வான்ஸ்ட் மாடல் வேணும்னா 70,000 ரூபாய் வரைக்கும் கூட போகும். சோ இதுதான் நீங்க முதல்ல கையில இருந்து போட வேண்டிய முதலீடு. இந்த டேபிள பாருங்களேன், ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ரோபோவுக்கு ஆரம்ப செலவு ரொம்ப அதிகம். ஆனா வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு அப்படி எந்த ஆரம்ப செலவும் இல்ல. வருஷ செலவுன்னு பார்த்தா வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு மாசம் ஒரு 2,000 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட வருஷத்துக்கு 24,000 ரூபாய் ஆகுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரோபோ பண்றது வெறும் டெய்லி மெயின்டெனன்ஸ். ஆனா வேலைக்கு வர்றவங்க டீப் கிளீனிங் செய்வாங்க. அப்போ எது உங்களுக்கு லாபம்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம மறக்கவே கூடாது. ரோபோ ஒரு தடவை வாங்கினா முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனா 2-3 வருஷத்துல அதோட பேட்டரி வீணா போகும், அதை மாத்தணும். பிரஷ் மாதிரி உதிரி பாகங்கள் தேஞ்சு போனா அதையும் மாத்தணும். இந்த மாதிரி மறைமுகமான பராமரிப்பு செலவுகளும் இதுல இருக்கு. இதையும் கணக்குல எடுத்துக்கணும். சரி, பகுதி 5. இந்த தட்டையான வட்ட வடிவமான ரோபோக்களுக்கு அடுத்து என்ன?
டெஸ்லாவோட ஆப்டிமஸ் மாதிரி மனித உருவ ரோபோக்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கனவு இல்ல கேள்வி இதுதான். டெஸ்லா உருவாக்குற ஆப்டிமஸ் மாதிரி ஒரு ஹியூமனாய்டு ரோபோ நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும், பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லாத்தையும் செய்யுமா? அது எப்போ நடக்கும்? இதுக்கு யதார்த்தமான பதில் வேணும்னா இந்த டைம்லைனை பாருங்க. நாம இப்ப இருக்கிற 2026ல இந்த மாதிரி ரோபோக்கள் எல்லாம் ஃபேக்டரிகளையும் ரிசர்ச் லேப்லையும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம மாதிரி சாதாரண மக்கள் வீட்டுக்கு வர குறைஞ்சது 2030க்கு மேல ஆகும். அப்படியே வந்தாலும் ஆரம்பத்துல அதோட விலை ஒரு சொகுசு கார் விலைக்கு பல லட்சங்கள்ல இருக்கும். அது எல்லாருக்கும் மலிவான விலையில கிடைக்க இன்னும் பல வருஷங்கள் ஆகும். சோ அதுக்கு இப்போதைக்கு வெயிட் பண்ண வேண்டாம். சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, இறுதி முடிவு. இவ்ளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் வாங்கலாமா வேண்டாமா? வாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். உங்களுக்கான ஒரு சிம்பிளான கைடு இதுதான். உங்களுக்கு காசு ஒரு பிரச்சனை இல்ல, நீங்க ரொம்ப பிஸியான ஆளு, உங்க வீடு பெருசா, பொருட்கள் எல்லாம் செதறாம நீட்டா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு நல்ல ரோபோவை வாங்கலாம். கண்டிப்பா அது உங்க வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கும். ஆனா பட்ஜெட் உங்களுக்கு முக்கியம், நீங்களே சுத்தம் செய்ய கொஞ்ச நேரம் ஒதுக்க முடியும், உங்க வீடு சின்னதா, பொருட்கள் நிறைஞ்சிருக்குன்னா தயவு செஞ்சு இந்த டெக்னாலஜி மேல இருக்கிற ஆசையில உங்க பணத்தை வீணாக்காதீங்க. கடைசியா நான் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நாம கஷ்டப்பட்டு குனிஞ்சு நிமிர்ந்து செய்யற அந்த ஆழமான சுத்தத்துக்கு தற்போதைய நிலைமையில எந்த ஒரு ரோபோவாலையும் ஈடு கொடுக்கவே முடியாது. அதுதான் நிதர்சனம். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இந்த எல்லா தகவல்களையும் வச்சு நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு கிளீனிங் ரோபோ வாங்குவீங்களா? இல்ல நானே சுத்தம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா? உங்க முடிவை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நன்றி.